கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் வரிசையில் செல்லும் வண்ணம் கப்பல் போக்குவரத்து நிர்வாகம் சார்பில் தடுப்புகளை வைத்துள்ளதால் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடி நடைபாலம் ஆகியவற்றை பார்வையிட சுற்றுலா பயணிகள் அதிக அளவு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்காக சுற்றுலா பயணிகள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருப்பதால் பயணிகளின் பாதுகாப்பு கருதி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக நிர்வாகம் சார்பில் நீண்ட தூரம் தடுப்பு ஏற்படுத்தி அதில் சுற்றுலா பயணிகள் வரிசையில் வரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்கள் கடைக்கு முன்பு அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகளால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போதிய வியாபாரமின்றி ஊழியர்களுக்கு சம்பளம், மின் கட்டணம் செலுத்த முடியாமல் கடும் அவதிப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஜூன் ஜூலை காலங்களில் அதிகமான கூட்டம் வரம்ப சீசன் காலங்களில் கூட்டம் வரம்ப இந்த ரெண்டு சைடு ஆன்லைனு 100 ரூபா 2 லைனை விட்டு ஒரு நெருக்கடியை உருவாக்காங்க. லைனை விட்டுட்டு காணாலும் எங்க கடையை மறைச்சு எங்க வாழ்வாதாரத்தை சிதைச்சு இந்த கயிறு கட்டி லைனை விடுறாங்க. கயிறு கட்டி வரம்ப ரிட்டர்ன் அவருடைய அந்த டூரிஸ்ட் பார்ட்டி எங்க கடைக்குள்ள வராது. பலர் வட்டிக்கு எங்க ஒவ்வொரு கடைக்குமே 5 லேபர் இருக்காங்க. அவங்களுடைய சம்பளம், கரண்ட் செலவு, கோயில் வாடகை, இது எல்லாம் இந்த சீசனை நம்பி தான் நாங்க கட்ட முடியும். இப்படி ரிட்டர்ன் பார்ட்டி வராம உள்ள வரும்போது எங்க சுத்தமா 5 மணி நேரம் வியாபாரமே கிடையாது. போனி பண்ணாத காலங்கள் இருக்கு. 6 மணிக்கு திறந்த கடையில் நாங்க 10 மணிக்கு 11 மணிக்கு கடையை திறக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், பாதி கடை அடைச்சிட்டு இருக்காது. அதனால அரசாங்கம் இது உரிய மாவட்ட நிர்வாகம், பூம்புகார் நிர்வாகம் இது ஒரு முக்கியமாட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் நம்பிக்கை ஊட்டி பாதிப்பு இல்லாம ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்.